மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 52வது வார்டு சபா கூட்டம் கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் உயர் திரு முத்துராமலிங்கம், கிழக்கு மண்டல உதவி நகரமைப்பு அலுவலர் ஜெயலட்சுமி, உதவி வருவாய் அலுவலர் கிருபாகரன், கிழக்கு மண்டல சுகாதார அலுவலர் முருகா, உதவி பொறியாளர் ஜெகதீஸ்வரி, 52வது வார்டு சுகாதார ஆய்வாளர் ஜெரால்ட் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தங்களது அடிப்படை பிரச்சினைகள் சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கைகளையும் குறைகளையும் தெரிவித்தனர். கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் அவற்றை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியம், கீழம்பேடு பகுதி ஒன்றிய செயலாளர் செந்தமிழ் செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் புது மணிகண்டன், வார்டு செயலாளர் நாராயணன், பொறியாளர் அணி பாபு மற்றும் செல்வராஜ், சுந்தர்ராஜ், மாணிக்கம், ஆட்டோ வாசு, ஆட்டோ சசி, தன்ராஜ், செல்வராஜ், போனஸ் பாபு மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த வார்டு சபா கூட்டத்திற்கு மிக குறுகிய காலத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அழைப்பை ஏறி இருக்கும் 52வது வட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணைப்படி, மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில், மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளருடைய ஆலோசனையை பெற்று மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக இருப்பதற்காக இந்த வார்டு சபா கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசினுடைய நலத்திட்டங்கள் கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைவதற்கான வழிவகைகளை இந்த வார்டு சபை மூலம் ஏற்படுத்தலாம். உங்கள் ஒத்துழைப்போடு அரசினுடைய அனைத்து நலத்திட்ட பணிகளையும் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்களும் மக்களோடு மக்களாக உங்களுக்கு ஒரு பாலமாக இருப்போம். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் எங்களிடத்தில் தெரியப்படுத்தலாம். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள், மரியாதைக்குரிய நகரமைப்பு பொறியாளர்கள், ஏஇஸ், ஏஆர்ஓ, ஜெட்எஸ்ஓ, தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் இப்ப நம்ம வார்டுல 10 ஏரியா சபா பிரிச்சிருக்கிறோம். 10 ஏரியாலையும் 10 கூட்டங்கள் நடத்த போறோம். ஒவ்வொரு 3 months ஒன்ஸ். அடுத்த 3 மாசத்துல நீங்க கொடுத்த கோரிக்கைகளினுடைய ரிசல்ட் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யாமல் விட்ட பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டு மிக வேகமாக அசுர வேகத்தில் அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் மற்றும் நகராட்சி துறை மற்றும் நம்ம பொறுப்பு அமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின் ஆலோசனைகளின்படி அந்த வேலை அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஹட்கோ காலனியில் எடுத்துட்டீங்கன்னா இப்ப ரோடு ஃபண்டு நாங்க சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் அவர்கள். இருக்கிற சேம்பர்ஸ் போனது வந்தது எல்லா சேம்பர்ஸையும் ஒழுங்கு பண்ணி பழுதடைந்த குழாய்களை எல்லாம் மாற்றி இந்த வேலை அனைத்தும் 2 மாதத்தில் முடித்து கொடுத்து அதன் பின் ரோடு வேலை நடக்குங்கிறத நான் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். இதற்கு மேல இன்னும் இந்த வட்டத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் நாங்க மேற்கொண்டோம் அப்படிங்கறது ஏஇ சொல்லுவாங்க, ஏசி சாரும் சொல்லுவாங்க. இனி மேற்கொண்டு வரும் கூட்டங்களில் உங்களுடனான நட்பு இன்னும் இறுக்கமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்க வளர்ச்சி திட்டம் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் இந்த வார்டுக்குன்னு ஏஇ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹட்கோ காலனிக்கு என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஓவராலா என்ன வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைக்கான கோரிக்கை மனுக்கள் நீங்க இங்க சேர்மன் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை மினிட்ஸா பதிவு பண்ணுவோம். தீர்மானமா நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை மன்றத்துல வைப்போம், மாமன்றத்துல வைப்போம், அரசிடம் வைத்து உங்களுக்கு உண்டான பணிகளை செய்வோம். நம்ம பகுதியில் ஹட்கோ காலனி பகுதியில் மழைநீர் வீடுகள் மற்றும் சிறுபாலம் கட்டுதலுக்கு 5 லட்சம் இந்த 52வது வார்டோடைய சுகாதார ஆய்வாளர் சானிட்டரி இன்ஸ்பெக்டரா படிப்போம். வார்டில் சிறப்பு துப்புரவு பணி மாஸ் கிளீனிங் தனியாக டீம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.